வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் தொடர்ந்து வரும் செய்திகளை நீங்கள் பார்க்க முடியும். தாய்க்கு கரண்ட் ஷாக் கொடுத்தும் கம்பியால் அடித்தும் கொடூரமாக கொலை செய்துள்ளார் மகன். சொத்து தகராற்றில் மகன் செய்த வெறி செயல் அனைவரையும் வேதனைப்படுத்தியுள்ளது. ஆந்திர மாநிலம் பல்நாடு மாவட்டத்தில் உள்ள சங்கராபுரம் கிராமத்தை சேர்ந்த பெண் லட்சுமிபாய். அவர் தன்னுடைய கணவரின் மற்றொரு மனைவியின் மகன் தத்து நாயக்கை தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து வந்து சிறு வயது முதல் வளர்த்து வந்துள்ளார். வேலைக்கு செல்லாமல் ஊர் சுற்றி கொண்டிருந்த நாயக் தன்னுடைய வளர்ப்பு தாயிடமிருந்து அவருடைய வீட்டை கைப்பற்ற முடிவு செய்ததாக கூறப்படுகின்றது. இதற்காக வீட்டை தன்னுடைய பெயருக்கு எழுதி கொடுக்குமாறு வளர்ப்பு தாயிடம் நாயக் கேட்டுள்ளார். ஆனால் இதற்கு லட்சுமிபாய் மறுத்துவிட்டார். இதனால் ஆத்திரமடைந்த நாயக் நேற்று இரவு வீட்டில் தூங்கி கொண்டிருந்த லட்சுமிபாய்க்கு கரண்ட் ஷாக் கொடுத்து சித்திரவதை செய்து அடித்து உதைத்து கொலை செய்து விடுவதாக மிரட்டி வீட்டை எழுதி வாங்க முயற்சித்துள்ளார். அப்போதும் லட்சுமிபாய் வீட்டை எழுதி கொடுக்க மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது. இதனால் கோபத்தில் என்ன செய்கிறோம் என்று புரியாமல் லட்சுமிபாய் தலை மீது இரும்பு கம்பியால் அடித்து அவரை நாயக் கொலை செய்துள்ளார். இன்று காலை பக்கத்து வீட்டில் வசிப்பவர்கள் லட்சுமிபாய் கொலை செய்யப்பட்டு கிடப்பதை பார்த்து காவல்துறையினருக்கு தகவல் அளித்தனர். விரைந்து சென்ற காவல்துறையினர் லட்சுமிபாய் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அருகிலுள்ள அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். விசாரணையின் போது நாயக் மீது சந்தேகம் ஏற்படவே நாயக்கை பிடித்து காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்ற போலீசார் தங்களுடைய பாணியில் விசாரணை நடத்திய போது நாயக் வளர்ப்பு தாயை கொலை செய்தது, அதற்கான காரணங்கள் ஆகியவற்றை வாக்குமூலமாக அளித்துள்ளார். சொத்துக்காக தாயை மகனை கொடூரமாக கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.